குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல டேர்ம் 3ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியியல் அப்படிங்கிற பாடம் லெசன் பார்க்குறோம். ஸோ நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடத்தில் மொத்தமாகவே நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா தரவுகள் ஆல்ரெடி நம்ம டேர்ம் 1 அண்ட் 2லையும் பார்த்துருக்கோம், 6th ஸ்டாண்டர்ட்லையும் பார்த்துருக்கோம். டேட்டாஸ்னா என்ன, கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸை எப்படி சொல்லுவோம், அந்த விஷயம்லாம் ஜஸ்ட் அது ஒரு ரீகேப் மட்டும் கொடுத்துட்றேன் டேட்டா தரவுகள் பற்றி. அதுக்கப்புறம் சராசரி, இடைநிலை அளவு, முகடு அப்படின்னா என்ன, இது மூணு கான்செப்ட், ஈஸி கான்செப்ட். இது அடுத்த வருஷம் உங்களுக்கு கண்டினியூ ஆகக்கூடிய ஒரு கான்செப்ட். 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த கான்செப்ட் கண்டினியூ ஆகும். ஓகேங்களா? சரி, அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கான ஒரு கதை, மூங்கில் பேம்பூ ட்ரீ பத்தி ஒரு கதை பார்க்கலாம். சரிங்களா? அதற்கான மோட்டிவேஷனல் லைன்ஸ் பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் நம்ம பாடத்துக்குள்ள போலாம். A Chinese bamboo tree takes 5 years to 5 years to break through the ground. During those 5 years, it must be watered daily. If you stop one day, it dies. But in the fifth year, it grows 80 feet in 6 weeks. சீனால வந்து மூங்கில் மரம் வந்து மண்ணுக்கு வெளியில வரதுக்கு 5 வருஷம் ஆகும். அந்த 5 வருஷமும் அதுக்கு டெய்லியும் வந்து தண்ணி ஊத்தணும். ஒரே ஒரு நாள் நம்ம தண்ணி ஊத்துறத ஸ்டாப் பண்ணாலும் அது இறந்துரும். ஆனா 5வது வருஷத்துல வெறும் 6 வாரம் தான் 80 அடிக்கு வளர்ந்துரும். 80 அடி, 80 feet. நம்ம எல்லாம் எவ்வளவு அடிப்பா இருப்போம்? ஒரு 3 feet, 4 feet, 5 feetல இருப்பீங்களா? நீங்க எல்லாம் 5 feetக்குள்ள தானே இருப்பீங்க. அப்ப 80 feetனா கணக்கு போட்டுக்கோங்க, உங்களோட எத்தனை மடங்கு வந்து அது வளர்ந்துருக்கணும். ஆனா 5 வருஷம் அதுக்கு மண்ணுல இருந்து வெளில வர்றதுக்கான டைம். மண்ணுக்குள்ள அமுங்கியதான் இருக்கும். வெளியில வர்றதுக்கான காலம் வந்து 5 years. அந்த 5 yearsல நம்ம ஒரு நாள் தண்ணி ஊத்தலைன்னா கூட அந்த செடியானது செத்து போயிடும், இறந்துரும். அப்போ அந்த 5 வருஷமும் கரெக்டா ஊத்துனீங்கன்னா நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு அது வளர்ந்துருக்கும். ஸோ தெரிஞ்சுக்கணும்னா, growth is happening even when you can't see it. Stay patient and consistent. வளர்ச்சி உடனே தெரியாமல் போகலாம், ஆனால் முயற்சி இருந்தால் அந்த வளர்ச்சி ஒரு நாள் விஸ்வரூபம் எடுக்கும். அதாவது உங்களோட growth, நீங்க இப்ப படிக்கிறீங்க, படிக்கல, கேம்ஸ்ல இருக்கீங்க, இல்ல பார்ட்டிசிபேட் பண்ணாம நம்ம தோத்துடுறோம்னு நினைச்சு நம்மள நம்மளே வந்து பின்வாங்கிக்காம நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிட்டே இருப்போம். பட் ஒரு நாள் நம்மளோட ரிசல்ட் நீங்களே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்க. 10th ஸ்டாண்டர்ட்ல பப்ளிக் எக்ஸாம்ல வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்குவீங்க. எப்படி நடந்தது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாது. ஆனா நீங்க வந்து என்ன பண்ணும், உங்களுடைய முயற்சியை கைவிடக்கூடாது. படிக்காமே உட்காந்து வாங்க முடியும்னு கனவு மட்டும் காணக்கூடாது. அதுக்கான எஃபர்ட்ஸை எப்படி போடணும்னு இப்ப இருந்தே யோசிச்சு யோசிச்சு நீங்க அந்த எஃபர்ட்ஸை போட்டீங்கன்னா கண்டிப்பா அடுத்த 3வது வருஷம் முடிக்கும் போது நீங்க வந்து ரொம்ப பெரிய ஆளா வந்து நிப்பீங்க. இல்ல காலேஜ் முடிச்சு நீங்க வேலைக்கு போகும்போது ஒரு பெரிய பிசினஸ் மேன், பைலட், ஒரு அக்ரிகல்ச்சரிஸ்ட், எப்படி வேணா மாறலாம். ஸோ எப்பயுமே நம்ம என்னவா ஆகணும்னு நினைக்கிறோமோ அதுக்கான எஃபர்ட்டை இப்ப இருந்துதான் அதுக்கான ரிசல்ட் வந்து பெரிய லெவல்ல கிடைக்கும். ஸ்டே பேஷண்ட் அண்ட் கன்சிஸ்டன்ட். நம்ம ஃபெயிலியர் ஆகிறோம் நினைச்சு அதுல இருந்து நம்ம வந்து வெளியில வந்துடக்கூடாது, விட்டு கொடுக்க கூடாது. ஓகேவா? ஓகே, இப்ப பாடத்துக்குள்ள போயிடலாமா? எஸ். இப்போ டேட்டானா என்ன, ஜெனரல் டேர்ம்ல நான் ஃபர்ஸ்ட் அதை வந்து உங்களுக்கு ஒரு ரீகேப் எக்ஸ்பிளனேஷன் பண்றேன். டேட்டானா என்ன? தரவுகள். தரவுகள்னா எப்படி, யாரோ ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கிளாஸ்ல எவ்வளவு பேர் இருப்பாங்க? 40 பேர் இருக்காங்க. அதுல 15 பாய்ஸ், 25 கேர்ள்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அதுல எத்தனை பேருக்கு மேக்ஸ் சப்ஜெக்ட் பிடிக்கும், எத்தனை பேருக்கு சயின்ஸ் சப்ஜெக்ட் பிடிக்கும், எத்தனை பேருக்கு சோசியல் சயின்ஸ் பிடிக்கும்னு ஒரு சர்வே எடுக்கிறீங்க. அதுல வந்து 5 பேருக்கு மேக்ஸ், 8 பேருக்கு சயின்ஸ், 9 பேர் 10 பேருக்கு சோசியல்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ 40 பேரோட சர்வே எடுத்து அந்த டேட்டாஸை கலெக்ட் பண்றீங்க இல்லையா, அதுதான் தரவு அப்படிங்கிறது. டேட்டா அப்படிங்கிறது ஒரு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். கலெக்டிங் டேட்டா அப்படிங்கிறது பிஃபோர் குக்கிங். டேட்டா அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஆனா கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்து வைக்கிறோம் இல்லையா. இப்போ நீங்க வந்து ஒரு பிரியாணி பண்ணணும், என்னென்னலாம் வேணும்? வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு எல்லாமே வேணுமா?
எப்போ அது எல்லாம் தேவைன்னு கலெக்ட் பண்ணி சேர்த்து வைக்கிறீங்க இல்லையா, பிஃபோர் குக்கிங் எல்லாத்தையும் சேர்க்கிறீங்க இல்லையா, அதுதான் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. தரவு அப்படிங்கிறது வந்து ஒரு தகவலுடைய தொகுப்பு. ஆனா அதை இந்த தரவை வந்து நீங்க கேதர் பண்றீங்க. இப்போ உங்க கிளாஸ்ல ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, வெயிட் கேளுங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த 40 ஸ்டூடெண்ட்ஸோட வெயிட்டோடைய டேட்டாவை சேகரிக்கிறீங்க இல்லையா, கேதர் பண்றீங்க இல்லையா, அதுதான் தரவுகளை சேகரித்தல் அப்படின்னு சொல்லுது. கலெக்ஷன் அப்படின்னா தரவுகளை டேட்டாங்கிறது நீங்க கேட்கறது மட்டும்தான். இத வந்து நீங்க வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சதுல இருந்தும் வாங்கலாம். முதல் நிலை தரவு, இரண்டாம் நிலை தரவுன்னு சொல்லுவாங்க. முதல் நிலை தரவுனா நீங்க டைரக்டா பேசி வாங்குறது. இரண்டாம் நிலை தரவுனா ஆல்ரெடி யாரோ எடுத்து வச்சிருக்கிறத நீங்க வந்து கன்சாலிடேட் பண்ணி கொண்டு வருது. ஸோ அதுதான் வந்து பிரைமரி டேட்டா, செகண்டரி டேட்டான்னு சொல்லுவோம். முதல் நிலை தரவு இஸ் கால்டு பிரைமரி டேட்டா. பிரைமரி டேட்டானா நீங்க கிரவுண்ட்ல இறங்கி வேலை பார்க்கணும். இப்போ உங்க கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் 40 பேரோட வெயிட் நீங்க கிரவுண்ட்ல இறங்கி கேக்குறீங்க, அதுதான் வந்து பிரைமரி டேட்டா. செகண்டரி டேட்டானா ஆல்ரெடி வந்து ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் 6லயே வந்து அவங்க உங்க ஸ்கூல்ல சேரும் போதே அவங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து கலெக்ஷன் சேர்த்து எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த டேட்டால 6th ஸ்டாண்டர்ட் ஏ ஸ்டூடெண்ட் சேரும் போது இருந்த டேட் ஆஃப் பர்த் லிஸ்ட்டை வந்து நீங்க 8ஆம் கிளாஸ்லயோ 7ஆம் கிளாஸ்லயோ போய் உங்க பிரின்சிபல் மேடம் கிட்ட கலெக்ட் பண்றது செகண்டரி டேட்டா. புரிஞ்சுதா? டேட்டா அப்படின்னா என்ன? கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, தரவுகளை சேகரித்தல் அப்படிங்கிறது வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி தேவையான இன்கிரிடியன்ஸை எடுத்து வைக்கிறதா கலெக்ஷன் ஆஃப் டேட்டாக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். உங்களுக்கு என்ன தேவை? ஒரு பிரியாணி சமைக்கணும், இல்ல ஒரு கேசரி பண்ணணும்னா என்னென்ன தேவை? கேசரி பண்றதுக்கு ரவை, தண்ணி, சர்க்கரை, நெய், எல்லாமே இதெல்லாம், கேசரி பவுடர், கேஸ், இதெல்லாம் தேவை இல்லையா? சோ கேஸ் அடுப்பு பத்த வைக்காம கேசரி வந்துருமா? வராது. சோ அந்த கேதரிங், சேர்ப்பது என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு அததான் வந்து என்ன சொல்றோம்? கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. ஆர்கனைசேஷன் ஆஃப் டேட்டா அப்படின்னா தரவுகளுடைய அமைப்பு. ரா டேட்டாவா இருந்தா அது எப்படி இருக்கும்? மெஸ்ஸியா இருக்கும் பாக்குறதுக்கு. உங்களுக்கு ஒரு ஒரு பார்த்தாவே ஒரு நல்ல அழகான ஒரு வியூ கிடைக்காது. அந்த டேட்டாவை பார்த்து என்ன இருக்குங்கிறதே தெரியாது. ஸோ அதை ஆர்கனைஸ் பண்ணி அதை வந்து அடுத்தவங்க படிக்கிற மாதிரி கொடுக்கறதுக்கு பேர் தான் ஆர்கனைசேஷன் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். தரவுகளினுடைய அமைப்பு, அதாவது நம்ம சேகரிச்ச விவரங்களை வந்து வரிசைப்படுத்தி அதை ஒரு பிவோட் போட்டு, இப்ப நான் சொன்னேன் கேசரி பண்றதுக்கு ரவை வேணும், உப்பு வேணும், சக்கரை வேணும், அது வேணும், இது வேணும். பட் எப்படி ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்? கேஸ் ஆன் பண்ணும், பேனை தூக்கி கேஸ்ல வைக்கணும், அந்த பேன்ல ஃபர்ஸ்ட் நெய்யை விடணும், அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஆட் பண்ணும், சுகர் ஆட் பண்ணும். இந்த ப்ரொசீஜர் இருக்கு இல்லையா, இந்த ப்ரொசீஜர் படி 1 2 3 4 5ன்னு நீங்க அடுக்கி வச்சுதான் ஆர்கனைசேஷன் ஆஃப் டேட்டா, தரவுகளினுடைய அமைப்பு. ஓகேவா? அடுத்தது வந்து அரித்மெட்டிக் மீன், மோட் அண்ட் மீடியன். மீன், மீடியன், மோட். நான் அதை வந்து பண்றேன்னா சிமுலேஷன்ல காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் அதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. 4 18 11 2 3 2 18 18 பண்ண. இதுல நான் ஒவ்வொன்னா கிளிக் எக்ஸ்பிளைன் பண்றேன், ஒவ்வொன்றுத்துக்கும் ஆன்சர் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் மீன் அப்படின்னா சராசரி மதிப்பு அப்படின்னு அர்த்தம். அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னா, add the numbers and divide by the number of numbers. இதுதான் அதனுடைய அர்த்தம். ஒரே நிமிஷம், இங்க இன்னொரு விஷயம் இருக்கு. மீன் அப்படின்னா ஆவரேஜ், மீடியன் அப்படின்னா மிடில் டேர்ம், மோட் அப்படின்னா மோஸ்ட் ஆஃபன். மீன்னா என்னன்னா சராசரி கண்டுபிடிக்கிறது. மொத்தம் 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 10 பேருடைய டேட்டா, 10 பேரோட வெயிட்டை கலெக்ட் பண்றீங்க. உங்க கிளாஸ்ல 10 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் வந்து மேக்ஸ் மார்க்ஸ் இன் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் எடுக்கிறீங்க. எடுத்து 10 பேரோட மார்க் ஆட் பண்றீங்க. ஆட் பண்ணி 10ஆல வகுக்கிறீங்க, சராசரி. அதுதான் மீன்.
மீடியன் அப்படின்னா இந்த 10 பேருடைய வேல்யூஸ அசெண்டிங் ஆர்டர்ல எழுதிட்டு எது வந்து மிடில் டேர்மா மோட் அப்படின்னா மோஸ்ட் ஆஃபன் இங்கே கொடுத்திருக்காங்க. ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மோஸ்ட் ஆஃபன்? எந்த ஒரு நம்பர் ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை வருதோ அதுதான் மோடு முகடு அப்படின்னு சொல்றோம். எந்த நம்பர் ரிப்பீட்டடா வருதோ அதுதான் மோடு முகடு. ஓகேவா? இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா இந்த டேட்டா 7 பேரோட டேட்டா கொடுத்துருக்காங்க. 7ல நம்ம 10 எடுத்துக்கலாம். சரி 7 இருக்கட்டும். இதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? சார்ட் பண்ணணும். அசெண்டிங் ஆர்டர்ல மாத்தி எழுதணும். மாத்தி எழுதிட்டேன். 2 4 7 7 2 6 2 8ன்னு இருந்ததை 2 2 2 4 6 7 8ன்னு எடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த டேட்டாவை நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ இதை எல்லாத்தையும் ஆட் பண்றேன். 2 + 2 4 4 + 2 6 6 + 4 10 16 7 23 31 31 divided by 7. 7 4 28 7 5 35 அப்போ 4.42 மோடு. மோட் அப்படிங்கிறது வந்து எந்த நம்பர் ரிப்பீட்டடா வந்திருக்கோ அதான மோஸ்ட் ஆஃபன். இப்ப இதுல வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை வந்திருக்கிறது வந்து 2 தான். நீங்க கேட்கலாம், சப்போஸ் 6மே 2த்துக்கும் மேற்பட்ட முறை ஒரு ஒரு நம்பருக்கு மேல 6 2 தடவை 3 தடவை ரெண்டையுமே நீங்க மோடா எடுத்துக்கலாம். ஸோ 2 மோட்ஸ் இருக்கும். இல்லைன்னா இங்க நோ மோடுன்னு கிளிக் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ இதுல வந்து மோடு இருந்ததுன்னா அது கிரேட் ஜாப். மோடு இல்லைன்னா அங்க வந்து தப்பா போட்டீங்கன்னு அர்த்தம். மீடியன் அப்படிங்கும் போது இந்த 7, ஸோ இந்த சைடு 3 நம்பர் இந்த சைடு 3 நம்பர் விட்டுட்டு இந்த 4 எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். ஸோ கரெக்டா மீன் மீடியன் மோடு போட்டோமா? எஸ், அவ்வளவுதான். மீன்னா என்ன, மீடியன். இப்ப இங்க பாருங்க, இங்க எவ்வளவு டேட்டா கொடுத்திருக்காங்க? 3 3 6 3 9 10. ஸோ 10 மதிப்பெண்கள் கொடுத்திருக்காங்க. 10 தரவுகள் கொடுத்திருக்காங்க. ஸோ நீங்க இது வந்து ஒரு 20 மார்க் கொஸ்டின்ஸ் நடத்தின ஒரு ரிசல்ட்டா கூட வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். ஓகேவா? இப்போ இது மீன்னா ஆட் த நம்பர்ஸ் அண்ட் டிவைட் பை த நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் இஸ் கால்ட் மீன். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணாங்க. ஆட் பண்ணா 89 வந்தது. டோட்டல் நம்பர் ஆஃப் வந்து எவ்வளவு எடுத்திருக்காங்க? 10 பேரு. 89 10ஆல வகுத்தீங்கன்னா 8.9 மீன். இப்ப புரிஞ்சுதா? மீன் என்ன அப்படிங்கிறது? சராசரி என்றால் என்ன? மீடியன். சார்ட் த டேட்டா லிஸ்ட். ஃபர்ஸ்ட் வந்து இங்க கொடுத்திருக்கிற டேட்டாவை அசெண்டிங் ஆர்டர்ல எழுதியிருக்காங்க. சின்னதுல இருந்து பெரிய நம்பருக்கு எழுதியிருக்காங்க. So 1 2 2 3 4 11 12 18 18 18. So the median is in the middle number. There are two middle numbers. The median is the mean of two middle numbers. இப்ப இங்க வந்து நம்ம வந்து ஒற்றைப்படை எண் ஆட் நம்பரா இருந்ததுன்னா இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஈவன் ஒரு ரெண்டு சைடும் சேம் ஈக்குவல் நம்பர்ஸ ரிமூவ் பண்ணிட்டு சென்டர் நம்பரை எடுத்துக்கலாம். இப்ப ஈவன் நம்பரா இருக்கும்போது இந்த பக்கம் 4 நம்பர்ஸ் இந்த பக்கம் 4 நம்பர்ஸ் மூவ் பண்ணிட்டு இந்த நடுவுல இருக்கக்கூடிய ரெண்டு நம்பர்ஸையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணணும். ஓகேவா? பாருங்க, 4 + 11 = 15 divided by 2 is 7.5. ஸோ ஈவன் நம்பர் வந்து வந்தது அப்படின்னா மீடியன் கால்குலேட் பண்றதுக்கு மிடில் இருக்கக்கூடிய 2 நம்பர்ஸையுமே ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணணும். இதே ஆட் நம்பரா இருந்ததுன்னா லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு நம்பர்ஸை ரிமூவ் பண்ணிட்டு சென்டர் வேல்யூ இஸ் ஈஸிலி டேக்கன். ஓகேவா? ஓகே. அடுத்தது மோட். மோடுக்கு என்ன பண்ணும்? சேம் இதே மாதிரி டேட்டாவை வந்து ஃபர்ஸ்ட் அசெண்டிங் ஆர்டர்ல மாத்தணும். சார்ட் த டேட்டா. ஸோ டேட்டாவை நான் என்ன பண்ணிட்டேன்? அசெண்டிங் ஆர்டர்ல மாத்திட்டேன். The mode is the number that is in the data most. இங்க எந்தெந்த நம்பர் அதிக முறை வந்திருக்கு? 2. ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட். ஏன் இங்க 18 மட்டும் மோடு கொடுத்தான்னா 2 2 முறை தான் வந்திருக்கு. 18 தான் 3 முறை வந்திருக்கு. சப்போஸ் வந்து 18ம் 3 டைம்ஸ் வந்திருந்ததுன்னா அதை தான் எடுப்போம்.
பட் எந்த ஒரு நம்பர் அதிகமா இருக்கிறதுல ஹையஸ்டா ரொம்ப அதிகமா வந்திருக்கோ அததான் மோட் அப்படின்னு சொல்லி எடுப்போம். இப்ப ரெண்டுமே 3 டைம்ஸ் வந்திருந்ததுன்னா அந்த 2 மோட்ஸ் நம்ம எடுத்திருக்கலாம். பட் இங்க வந்து 2 வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு, 18 வந்து 3 டைம்ஸ் வந்திருக்கு. இது ஜாஸ்தி, அந்த ரெண்டுல எது அதிகம் அப்படிங்கறத கம்பேர் பண்ணணும். which value is occurs most times. So அது எந்த வேல்யூ? 18 தான் 3 டைம்ஸ். அந்த 18 தான் நம்ம மோட் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கணும். ஓகேவா? டன். இப்போ மீன், மீடியன், இந்த 3 கான்செப்ட் தான். ரேஞ்ச் கிடையாது. ரேஞ்ச்னா வீச்சுன்னு அர்த்தம். ஸோ ரேஞ்ச் நமக்கு கிடையாது. இப்போ 9th ஸ்டாண்டர்ட்ல தான் உங்களுக்கு ரேஞ்ச் கான்செப்ட் வரும். ஸோ அதனால அது இப்போ உங்களுக்கு தேவையில்லை. மீன் கான்செப்ட் இஸ் கிளியர். டன். பக்காவா கிளியரா இருக்கா உங்களுக்கு? அது எந்த டவுட்ஸும் இல்லை இல்லையா? சோ இப்போ எக்ஸசைஸ் ப்ராப்ளம் என்ன கொடுத்திருக்காங்க, புக்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாப்போமா? பாருங்க. இன்ட்ரோடக்ஷன், கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, ஆர்கனைசேஷன் ஆஃப் டேட்டா, ரெப்ரசன்டேட்டிவ் வேல்யூஸ், அரித்மெட்டிக் மீன், மோட், மீடியன். இவ்வளவுதான் உங்க புக்லயே கொடுத்திருக்காங்க. தரவுகளை சேகரித்தல், தரவுகளின் அமைப்பு, பிரதிநிதித்துவ மதிப்புகள், கூட்டு சராசரி, முகடு, இடைநிலை அளவு. ஓகேவா? ஒரே நிமிஷம், நான் இப்போ உங்களுக்கு புக் ஷேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் ப்ராப்ளம். சோ புக்ல கொடுத்திருக்கிற எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணிட்டோமா? இப்ப டாபிக்ஸ் கவர்டா? இல்ல ஒரு ஒரு எக்ஸசைஸ்லயும் ஒரு ஒரு சாம்பிள் ப்ராப்ளம்ஸ் பாத்துடலாமா? கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் விட்டுருங்க, ரெண்டாவது கொஸ்டின்ல இருந்து பாருங்க. எட்டாம் எட்டாம் வகுப்பில் உள்ள 15 மாணவர்களின் வயது எனில் அம்மாணவர்களின் சராசரி வயதை கண்டறியோம்னு சொல்லியிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற டேட்டாவை நம்ம என்ன பண்ண ஆர்டர்ல எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரித்மெட்டிக் மீன் கால்குலேட் பண்ணோம்னா எப்பவுமே வந்து நீங்க கொடுத்திருக்கிற டேட்டாவை சார்ட் அவுட் பண்ணிடுங்க. சார்ட் பண்ணாம அந்த வேல்யூஸை நீங்க எப்பவுமே சார்ட் பண்ணிட்டு ஒரு டேட்டா எழுதுனீங்க, ஆன்சர் போட்டீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் கேட்டா கூட அதுல இருந்து நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். அதுக்காக தான் எனி டேட்டா கிவன் அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணணும். ஆர்கனைஸ் பண்ணாம அதுதான் உங்களுக்கு செகண்ட் டாபிக், ஆர்கனைசேஷன் ஆஃப் டேட்டா. 15 ஸ்டூடெண்ட்ஸ் வருது கொடுத்துருக்காங்க. ஸோ 12 எவ்வளோ டைம் வருது? 1 2 3 4 4 டைம்ஸ் 12. தேர்ட்டீன் வந்து 1 2 3 4 5 6 7. ஸோ 7 நாளும் 11, 14 வந்து 1 2 3 4. ஸோ இப்போ இந்த கொஸ்டினோட மோட் என்னப்பா? மோட் என்னது? 13 தான் 7 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ அப்போ 13 இஸ் த மோடு. இப்போ டேட்டா சார்ட் பண்ணதுனால உங்களுக்கு ஈஸியா மோடு முகடு என்னன்னு சொல்ல முடியுதா? சரி. ஸோ அரித்மெட்டிக் மீனோட ஃபார்முலா என்ன? டெஃபினிஷன் என்ன சொன்ன? சராசரியினுடைய ஃபார்முலா என்ன? சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ்.
சோ இந்த எல்லா வேல்யூவையும் ஆட் பண்ணணும். சரியா? ஆட் பண்ணீங்கன்னா 195 இஸ் த டோட்டல். ஸோ டோட்டல் எவ்வளோ? 15. நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் எவ்வளோ? 15. ஸோ 195 divided by 15 is equal to 13. So mean age of the student is equal to 13. இவ்வளவுதான். ரொம்ப 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 ஈஸி. ஓகேங்களா? அடுத்தது the marks of 14 students in a science test out of 50 are given below அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்சிமம் மார்க் அப்டைன்ட் அண்ட் மினிமம் மார்க் அப்டைன்ட் கேட்டிருக்காங்க. இதை நீங்க வந்து டேட்டா சார்ட் பண்ணிட்டு போட்டீங்க அப்படின்னா எந்த மார்க் வந்து அதிகபட்சமா அதுதான் மேக்சிமம் மார்க் அப்டைன்ட். எது வந்து கம்மியா இருக்கோ அதுதான் மினிமம் மார்க் அப்டைன்ட். அவ்வளவுதான். இதுல வேற எதுவுமே கிடையாது. நாலாவது கேள்வி நான் ஒர்க் அவுட் பண்றேன். The mean height of 11 students in a group is 150 centimeter. மீன் கொடுத்துட்டாங்க, சராசரி. The height of the students are கொடுத்துட்டாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸோட ஹைட்டை வந்து கொடுக்கல, XY டேர்ம்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இப்ப the வேல்யூ ஆஃப் Y டேர்ம்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். சரியா? ஆர்டர் வைஸாவே சார்ட் பண்ணி எழுதிட்டோமா சிறுவன்? இந்த Y இன் மதிப்பு என்னன்னு தெரியாது இல்லையா? The value of Y and the height of two students. இந்த வேல்யூ ஆஃப் ஒய்யும் கண்டுபிடிச்சிட்டு இந்த ரெண்டு ஹைட்டையும் கண்டுபிடிக்கணும். ஸோ மீன் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. 150. சரிங்களா? சரி, இப்ப என்ன பண்ணணும்னா மீன் வந்து 150 given. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 1342 plus y plus 4 divided by மொத்தம் வந்து 11 மாணவர்கள். சரியா? இந்த 11 ஆப்போசிட்ல எடுத்துட்டு போயிடுங்க. 111 equal to 1346 plus 2y. ஓகே, இத மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1650 1650 ஈக்குவல் டு 1346 பிளஸ் 2y. சரி, 2y ஈக்குவல் டு 1650 மைனஸ் 1346. ஸோ 2y equal to 304. இதுல இருந்து இதை கழிச்சீங்கன்னா 1650 minus 1346 is equal to 304. Y is equal to 304 divided by 2. That is y is equal to 152. So y இனுடைய மதிப்பு 152னா அந்த ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸோட மதிப்பு என்ன? So y is equal to 152 ஒரு ஹைட். y plus 4 அப்படிங்கிற ஸ்டூடெண்டோட வந்து 152 plus 4 வந்து 156 சென்டிமீட்டர். ஸோ ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸோட ஹைட் கால்குலேட் பண்ணிருக்கோம். அஞ்சாவது கணக்கும் இதே மாதிரி தான், ஆறாவது கணக்கும் இதே தான், ஏழும் இதே தான். ஏழாவது கணக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். சரிங்களா? arithmetic mean of 10 observations was found to be 22. If one more observation 44 was to be added to the data, what would be the new mean அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நான் பண்ணித்தரேன். அதாவது ஆல்ரெடி வந்து 10 தரவுடைய சராசரி வந்து 22ன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அதுல இப்ப ஒரு மதிப்பு வந்து 44 ஆட் பண்றாங்க.
ஆட் பண்ணும்போது புதிய சராசரி என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, 7வது கொஸ்டின். போர்ட்ல எழுதுற வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நான் லாஸ்ட்ல ஒரு 5 டிக்டேஷன் வேர்ட்ஸ் கொடுப்பேன். உங்களுக்கு இன்னைக்கு போர்ட்ல எழுதின வேர்ட்ஸ்ல இருந்தே தான் நான் கொடுப்பேன். வேற புதுசாலாம் எதுவும் கொடுக்க மாட்டேன். சோ மொத்தம் 10 இல்லையா? சரி. 22 இன்டூ 10 200. இப்ப நியூ நம்பர் ஆட் பண்றீங்க. இப்போ 11 அப்சர்வேஷன் ஆயிடுமா? நாற்பத்தி நாலு. அப்போ 220 plus 44 divided by 11, that is 264 divided by 11, that is equal to 24. 44ங்கிற நம்பரை 11வது நம்பரா ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நியூ மீன் புதிய சராசரி வந்து 24. ஓகேவா? சரி. இப்போ என்ன பண்றேன்னா ஒரு 5 டிக்டேஷன் வேர்ட்ஸ் கொடுக்க போறேன். இன்னைக்கு நான் என்ன நடத்தினோ அதுல இருந்து தான் கொடுக்க போறேன். ஸோ நான் அதனால போர்ட்ல இருக்கிறத டெலீட் பண்ணிடுறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மீடியன். மீடியன். செகண்ட் ஒன் ஸ்கோர். தேர்ட் ஒன் அப்சர்வேஷன்ஸ். மீடியன், ஸ்கோர், அப்சர்வேஷன்ஸ். ஃபோர்த் ஒன் ஆவரேஜ். ஆவரேஜ். மீடியன், அப்சர்வேஷன்ஸ், ஸ்கோர், ஆவரேஜ், இன்னிங்ஸ். இன்னிங்ஸ் நம்ம இன்னைக்கு பார்த்ததுதான். 1 2 3 4 5 என்னென்ன சொல்லியிருக்கேன்? ஆவரேஜ், ஸ்கோர்ஸ், இன்னிங்ஸ், அப்சர்வேஷன்ஸ், மீடியன். 5 வேர்டு. ஓகேவா? சரி. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாவே கவர் பண்ணிட்டோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க இப்ப கேட்கலாம்ப்பா. டவுட்ஸ் எதுவும் இல்லைன்னா நம்ம இதோட இன்னைக்கு கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இதோட கிளாஸஸும் கம்ப்ளீட் ஆகுது. ஆஃப்டர் நம்ம நெக்ஸ்ட் அகாடமிக் இயர்ல தான் மீட் பண்ணுவோம். உங்களுக்கு ஆனுவல் எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவோம்.
உங்களுடைய சென்டர் கோஆர்டினேட்டர்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ வாங்கி எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. தேர்ட் டேர்மோட கொஷின் பேப்பர் ஆனுவல் எக்ஸாம்க்கு எப்படி வருங்கிறது மாடல் நாங்க தருவோம். சரிங்களா? ஸோ பாருங்க, பார்த்து எல்லாரும் எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. நெக்ஸ்ட் இயர்ல நம்ம மீட் பண்ணலாம். இல்ல சாட்டர்டே நமக்கு ஒரு கிளாஸ் இருக்கு இல்லையா? ஓகே, சாட்டர்டே கிளாஸ்ல நம்ம மீட் பண்ணுவோம். இதனுடைய கண்டினியூட்டி மீடியன் அண்ட் மோடு வந்து சம்ஸ் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.